அது சுவாமி அப்படி சொல்லியிருக்கு. 30 ரூல்ஸும் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் வித்தை வாங்கிறதுக்கு முன்னே ஃபாலோ பண்ணால் தான் ஆசிரமத்திலிருந்தும் ஆலயத்திலிருந்தும் வித்தியை கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு சாமி. அல்லாவிட்டா எந்த வித்தியார்த்திக்கும் 2-3 நியமம் பாலிச்சா போதும், 10 நியமத்துக்குள்ளே பாலிச்சா யாருக்கும் வித்தை கொடுத்துக்கலாம். அது ஆசிரமக்காரர் கொடுக்கக்கூடாது, வித்தியார்த்திகளுக்கு யாருக்கும் கொடுக்கலாம் அப்படி சொல்லியிருக்கு. ஆசிரமத்திலிருந்தும் சித்த வித்யா அபியாச ஆலயத்திலிருந்தும் கொடுக்க வேண்டி வந்தால் இதை வாங்கிறதுக்கு முன்னே 30 ரூல்ஸு ஃபாலோ பண்ணோம். அவருக்கு தான் இப்போ கொடுக்க முடியும். அல்லாவிட்டா வித்தியார்த்திகள் யாரும் கொடுக்கலாம். சுவாமி இப்போ ஐயா சுவாமி இந்த பிரச்சாரம் மாதிரி பேசியிருக்காரு வெளியெல்லாம். ஆமாம், பண்ணிட்டு அங்கேயே உடனே கொடுத்துருக்காரு சில பேருக்கு. ஆமாம், அது எப்படி கொடுத்தாரு? சாமிக்கு கொடுக்கலாம். எங்களுக்கு சாமி சொன்ன கட்டளைப்படி தானே நடக்க முடியும். சாமி சொன்ன கட்டளைப்படி தான் எங்களுக்கு நடக்க முடியும். சாமி தான் இதெல்லாம் உருவாக்கின ஆள் சாமி தான். சாமிக்கு கீழே தான் எல்லாம். சாமிக்கு எது வேணாலும் செஞ்சுக்கலாம், எங்களுக்கு செய்ய முடியாது. இப்பவும் கொடுத்துக்கலாம், உங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு வேற ஆளுக்கு வித்தியை கொடுத்துக்கலாம். அவர் மத்ஸ்ய மாம்சம் லகாரி உபயோகிக்காமல் இருந்தால் போதும், அது மட்டும் போதும், யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் ஆசிரமத்திலேருந்து கொடுக்கும்போதும் சித்த வித்யா அபியாசாலயம் ரூல்ஸ் படி நடக்கிறவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. அவர் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி வாங்கிறதுக்கு முன்னே 30 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஆளாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். அது எப்படின்னு தெரியாது. ஏன்னா புதுசாக ஆள் வந்தால் அயாள் 30 ரூல்ஸு பிரகாரமாக நடக்குது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் கொடுக்கறதே இல்லை, ஆசிரமத்திலேருந்து கொடுக்கறதே இல்லை, வித்தியார்த்திகள் தான் கொடுப்பேன். சித்தவேதம் குரு சிஷ்யனுக்கு பிரிச்சிருக்கோம். இப்போ குரு சிஷ்யன் அப்படியே பிரிச்சுட்டு சொன்னாரா? அப்பா தானே எழுதுனது, தனித்தனியாக இல்லை எழுத வேற ஆள் சொல்றீங்க, சொன்னதான். ஆமாம், அப்பா சொல்லி தான் எழுதுனது. அப்பா எழுதுன மாதிரி தான், வித்தியாசமே இல்லை. குரு சொல்றாரு. ஆமாம், குரு சொல்லும்போது சிஷ்யன் தான் மறுபடியும் கேட்கும்போது குரு தான் உத்தரம் சொல்லுவான். அப்படி தான் அது எழுதியிருக்கு. இன்னும் அப்படி தான். ஆனால் குரு சிஷ்ய பந்தம் இல்லைன்னு அதிலேயே சொல்லியிருக்கு. குரு சிஷ்யம் இல்லை, குருன்னா அடங்கின மனசு தான் குரு. எல்லாமே எல்லா மனசும் குருவாக இருந்தாலும் கல் குடிக்க குரு சொல்லியிருக்குன்னு சொல்லி கல் குடித்தா அப்படியே முடியாதுல்ல. அப்போ அந்த குருன்னா மனசு அடங்கணும். அடங்கினா ஜபத்தினால தான் அடக்க முடியும். அப்படி அடங்கின மனசு தான் குரு சொல்லியிருக்கு. அப்போ மனசு வேற இல்லை, தனி இல்லை, மனசு அடங்கியாச்சு. அப்போ அதனால தான் குரு சிஷ்ய பந்தம் இல்லைன்னு சொல்கிறது. நைட்டு 12 மணிக்கு கூட ஜபம் பண்ணுவாங்களா? எங்களுக்கு அது வரைக்கும் இல்லை. காலையிலேருந்து 3 மணிக்கு ஆரம்பித்தா 5:20 வரைக்கும் தான் காலை ஜபம். அதிலிருந்து மத்தியானம் 12லேருந்து 2:20 வரைக்கும் தான் மத்தியான ஜபம். சந்தியைக்கு என்ன 6 to 7, പിന്നെ 7:30 to 9:50. ஆனால் ஒரு 4-8 மணி நேரம் ஜபம். சதா பிராணாயாமம் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். அது எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம், டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் அது சும்மா இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஆகும். வேலை செய்து குடும்பத்தை பார்க்குறவங்களுக்கு வேலையும் நடக்கணும், இந்த ஜபத்தையும் நடக்கணும்னு சொல்லும்போது அது குறிப்பிட்ட டைமில் தான் ஜபிக்க முடியும். இதுக்காக துணிஞ்சு இறங்குறவங்களுக்கு எப்போ வேணாலும் ஜபிக்கலாம், சதா பிராணாயாமம் செஞ்சுக்கலாம், எப்போ இரவு பகல் இல்லாமல் செஞ்சுக்கலாம். அப்படி இருக்கவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். முன்னே ஒரு அம்மா வந்தது பார்த்தியா, ஒரு கிருஷ்ண பாரதி சொல்லிட்டு பார்த்துருங்களா? இங்கே வந்தது பாறையில் கொஞ்ச நேரம் இருந்தது. 3 நாள் இங்கே இருந்தார். சமாதி ஆச்சா அவர். 2-1.5 வருஷமாக உணவு எடுக்காமல் இருந்தால் அது ஜபத்தில் அனுபவம் கிடைச்சவங்களுக்கு உணவு தேவையில்லை, அமிர்தம் தான் இறங்கும். அமிர்தம் இறங்கும்போது உணவு தேவையில்லை, அப்படி இறங்கும். நைட்டு. ஏன்னா அப்போ ஒன்றும் சத்தமே இருக்காது. அதனால தான் அப்படி வைராக்கியமாக உட்காரவங்களுக்கு நல்லது தான்.
அதுதான் வைராக்கியமாக இருந்தால் தான் அந்த மாதிரி அனுபவம்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நமக்குலாம் ஏன்னா சமாதி கிடைக்கும். சமாதினா கடைசியில் இதான் சமாதி. அப்போ அனுபவம் உயிரோடு இருக்கும்போது கிடைக்கிறது நல்லதுதான். அது மாதிரி வைராக்கியமாக செஞ்சால் தான் கிடைக்கும் அது. அது மாதிரி ஆமாம் ஆமாம். இந்த 12 ஆனந்தர்கள் பற்றி கொஞ்சம் நான் சொல்லுங்களேன். ஆனந்தர்கள் அது சத்தியமாக எனக்கு தெரியாத, கேள்விப்பட்டேன் நானும். அப்படி ஒரு நித்யானந்த அதில் பட்டவர் தான். வடகர யோகானந்தின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்தது, அவர் அதில் பட்டதான் சொல்கிறான். இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கு. ஆமாம், அது சங்கரானந்தா இப்போ ഇവിടെ ஐந்தருவி இது சாமி வந்து சாமையா. ஆமாம் ஆமாம். இது சாமி வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், யாரோ சொன்னி சிவானந்தருக்கு வந்து தனி ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருக்காரு. ஆமாம், எல்லா ஜீவனும் ஒன்று தான் சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? அது சிவானந்தருக்கு தனி ஜீவன் இல்லைன்னா நம்ம எல்லாரோட ஜீவனும் ஒன்று தான். அது மோட்சம் கிடைச்சா எல்லா ஜீவனும் ஒன்று தான். மோட்சத்துக்கு வரணும் எல்லா ஜீவனும். இங்கே சுஜீந்திரன் சொல்லி ஒரு கோயில் இருக்கு. சுஜீந்திரா அது இங்கிருந்து கன்னியாகுமரி போகிற வழியில் தான் சுஜீந்திரன் சொல்லிட்டு. அங்கே போனால் அந்த கோயிலில் ஒரு விசேஷம்னா ஒவ்வொரு தூண்லையும் தட்டா சரிகமாக தான் ஈசான்னு சொல்ல சத்தம் வருவாங்க. இப்போ அங்கே சாமி எல்லா கோயிலுக்கிட்டையெல்லாம் போயிட்டு தான் அந்த மாதிரி பிரசங்கம் வைக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு 14 நாளோ 7 நாளாம் தெரியாது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை குறித்து சொல்லுவோம், பிரசங்கம் வைக்குவோம். அப்போ நாட்டில் ஆளுகள் எல்லாம் வந்து கேட்குவோம். அப்படி இருக்கும்போது ஐயர்கள் தான் அங்கே நிறையா சுற்றி இருக்கும். கோவில் சுற்றி அவங்கள தானே இருக்கும். இப்போது சாமி வந்து விக்கிரகாராதனைக்கு எதிரே பேசுறதுனால அவர் பிடிக்கல. அப்போது பிடிக்காமல் இருக்கும்போது நாளைக்கு சாமி பேசும்போது பேச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க இந்த பேசுகிற இந்த இருக்கு பாரு கிரவுண்டு, அதுக்கு எதிர்பக்கத்தில் இவர் ஒரு இது மாதிரி சாமிக்கு எதிராக போட்டி போடுற மாதிரி இது வச்சான். அப்போது சாமி இப்படி பார்த்துட்டு சொன்னேன், இவங்க எனக்கு எதிராக தான் வந்து இருக்கேன், அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் என்னைய அடித்து கொன்று அரைச்சி கடலில் போய் கலக்கினாலும் சாமி, நான் சிவானந்தர் ஒன்று இங்கே இந்த மேடையிலேயே பிரசங்கிக்குவேன். நான் சிவானந்தர் இல்லை, ஜெகஜோதின்னு சொல்லிட்டு ஒளி தான் வந்தது, யாருக்கும் பார்க்க முடியலாமா. நான் சிவானந்தரே இல்லை, ஜெகஜோதி தான். அப்படி சொல்லிட்டு இந்த வந்தவங்கள்லாம் எதிர் கட்சிக்காரங்கள்லாம் அப்போவே சரண்டர் ஆகிடுச்சாமா. பார்க்கவே முடியலை சாமி, அந்த மாதிரி ஒளி. சாமி இல்லை, ஒளி மட்டும்தான் இருக்குது சுசீந்திரத்தில். இப்போ வடகரில் இருக்க ஒரு அம்மா இருக்கு, அது ஒரு 15 வயசு சமாதி பழனியில் சாமி சமாதி ஆகும்போது கூட இருந்தவர் ஆம் சொல்கிறார் அவர். அந்த அம்மா அன்னைக்கு 15 வயசு என்னமோ இருந்தது அம்மா, கண்ணம்மான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா. சாமி செஞ்ச வேறு எதனா அதிசயங்கள், சாமி செஞ்ச வேறு எதனா அதிசயங்கள் அது மாதிரி மற்றவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாதது எதுனா இருந்ததுன்னா சொல்லுங்கள். அதிசயம் அதிசயமா அதிசயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்காக தெரியும் அதிசயங்கள். அப்போ நம்ம சொன்னாலும் அந்த மாதிரி நிறைய சாமி கூட இருந்து அனுபவித்த மாதிரி சொல்ல முடியாது. இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், எங்களுக்கு தெரியாது இல்லையா, தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சுப்போம். நிறைய அதிசயத்தை ஒன்று பேசும்போது தான் ஒன்று வருவான், ஆனால் இப்போது ஞாபகத்தில் அவ்வளோ வரல. இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும். மலேசியாலாம் போய் அந்த டைமில் ஆமாம், இன்னைக்கு கப்பல் தான். சாமி சமாதியான பிறகு தான் மலேசியா ஆசிரமம் அடைச்சாச்சு 50ல்.
சாமி 49 சமாதி ஆயிடுச்சு, 50 தான் ஆசிரமம்